ஹாய், நான் ஸ்வீட்டி. ஐம் சந்தியா. பை தி வே, வாட்ஸ் யுவர் குட் நேம்? என்ன ஜோக்கா? ஏய், ஒரு மாசமா பாக்குறேன். ஒரு பீரியட் இருந்தா இன்னொரு பீரியட் இருக்க மாட்டேங்கற. நீ ஊருக்கு புதுசுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்ப காமிச்சா நீ நான் ஸ்டாப்பா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் சுத்திக்கிட்டு இருக்க. நீ சைட் அடிக்கணும்னா ஏதாவது ஒரு காலேஜுக்கு போடி. ஏன் நீ எல்லா காலேஜுக்கும் போற? எல்லா கைஸ்க்கும் இங்க மூஞ்சி மறந்து போச்சு. இப்போ நீ தான் டாக் ஆஃப் தி காலேजेस. டேய், நாங்களும் ரொம்ப நாளா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கோம். என்ன? மண்டே எத்திராஜ், டியூஸ்டே ஸ்டெல்லா மேரிஸ், வெட்னஸ்டே குயின் மேரிஸ், தர்ஸ்டே மீனாட்சி, ஃப்ரைடே கலாஷேத்ரா, சாட்டர்டே எஸ்ஐஇடி. இப்படி ஒவ்வொரு லேடிஸ் காலேஜ் வாசல்ல நின்னு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கற நீ. ஏய் ஆக்சுவலி சண்டே ஒரு நாளாவது ஃப்ரீ விடுவேன்னு பார்த்தாக்க அன்னைக்கு அயோத்தி குப்பத்துல போய் எதையோ ஒன்று அம்போன்னு தேடிட்டு இருக்காமா இவன். யாரா தேடிட்டு இருக்க? அட விடு ரேஷ்மா, நான் சாதாரணமா ஆமீர் கான், சட்டையை கட்டினா சல்மான் கான்ரா. அதான் எனக்கே ஒண்ணும் மடங்க மாட்டேங்குது. நீ ஏன்டா அலையற? டேய், நான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கேன்டா. யாரா அந்த பொண்ணு? நான் மும்பைல இருந்து ட்ரெயின்ல வரும்போது ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. எவனோ ஒரு பொறுக்கி சைட் அடிக்கிறான்னு நான் பேசலன்னு அவனும் பேசல. ஒயிட் ரோஸ் இல்லையா? எனக்கு ரெட் ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும். கிரவுட் பிரிச்சிருச்சு. ஏன்டா அன்னைக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன் போனியா? இல்லையே. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய கிரவுட் அங்க வந்திருக்கும்? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்க வந்து தேடிட்டு இருக்கியே. யோ பிஸா சார். இங்க ரூம் சர்வீஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். ஷட் அப். இன்றா எலிஃபண்ட். சரா, உன் பிரச்சனைக்கே வர்றேன். அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட கூட நான் அவளை கண்டுபிடிக்கிறேன். அவ பேர் என்ன? தெரியாது. வயசு? தெரியாது. எந்த காலேஜ்ல படிக்கிறா? தெரியாது. ஏய், அவ அட்ரஸ் ஏதாவது கூடுறா. தெரியாதுடா. இங்க இருந்து பார்த்தா திருப்பதி தெரியுமா? தெரியாது. இது ஒண்ணுக்கு தாண்டா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது? ச்சே, நீயும் உன் லவ்வும். அங்க பாடுற ஒரு லவ்ஸ். ஒருத்தர் வாந்தி எடுக்கிறத இன்னொருத்தர் பிடிக்கிற ஸ்டைல்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவன் பேண்ட்டை கழட்டினா அவனுக்கு தெரியாது, அவ ஷர்ட்டை கழட்டினா அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி லவ் லைஃபை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கனவுல இருக்கிற? ஏதோ ட்ரெயின்ல பார்த்தானா அதுக்காக ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப முதல்ல ட்ரெயின் ட்ராக்ல வச்சு பார்த்தீங்கன்னா போய் ட்ராக் நடுவுல உட்காந்துப்பியா? ஏன் இப்படி டைமை வேஸ்ட் பண்ற? ஏய், உங்களுக்கு வேணா எல்லாம் முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாங்க கண்டிப்பா சந்திக்க தான் போறோம். அந்த டேபிள்ல இருக்கிற லவ்வர்ஸ் மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கடி அவசரமா போறா? லாய்லா காலேஜ் விடுற டைம் ஆயிடுச்சுல, அங்க போற. லைலா இல்லடி, பச்சை பாஸ். காதலுக்கு நான் தான் ஆஞ்சநேயர். நானும் ஹெல்ப் பண்றேன்டா. ஒண்ணுல மேடம், நீங்க போங்க. டேய், நீ ரொம்ப லக்கிடா. பாத்தியாடா, தேவர் பிலிம்ஸ்ல வர்ற மாதிரி உன் லவ்வுக்கு ஒரு குரங்கும் ஒரு யானையும் ஹெல்ப் பண்றீங்க. இப்படி நீ சிரிச்சுக்கிட்டே இரு, அது எங்களுக்கு போதும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஓசியில வாங்கி கொடுத்தா ஏன் சொல்ல மாட்டேன். என்ன இருந்தாலும் நேத்து நீங்க பேசுறது தப்பு தாண்டி. சரி, இப்ப போய் சாரி கேட்கலாம். பிரீத்தி, என் மனசு புரிஞ்சுக்காதவங்க கூட நான் பேச விரும்பல. சும்மா டென்ஷன் ஆகாத. ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கோம். ஆமா, உன்னோட ஃபீலிங்ஸ் உன் ஆளுக்கும் இருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவான். அவனை கண்டுபிடிக்கணும்னா உங்க அம்மாவுக்கு பதிலா டெலி ஷாப்பிங்ல நீ கம்பேர் பண்ணா போதும். ஏய், அத மட்டும் அவன் டிவில பாத்துட்டானா உன்னை தேடி தானா வந்துருவான். இதாண்டி ஃபயர். பாத்திக்க போகுதுடி. ஆனா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுடி. ஏன்னா எங்க அம்மா எங்க அப்பாவை கூட விட்டு கொடுப்பாங்க, ஆனா கம்பேரிங் மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. இத வாயில வச்சுக்கங்கடி, புது புது ஐடியா வரும். பிரீத்தி, உங்க அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும்? பக்கத்து வீட்டங்களை பிடிக்கும். அது உங்க அம்மாவுக்கு. அவங்க எப்பவும் அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் அவங்க ஸ்வீட் 16 நினைச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் ஐடியா. போன மாசம் உங்க அண்ணி உடம்ப குறைச்சு மிஸ்ஸஸ் சென்னை காம்படிஷன்ல சேரணும்னு நினைச்சாங்க. அவங்க உடம்ப குறைக்கிறதுக்குள்ள காம்படிஷனே முடிஞ்சு போச்சு. அம்மா அதுல கோத்து விட்டுலாமா? எப்படி? செல்போன் இந்தடி. யூஸ் மைன். I am 16 going on 7. Hello. நீங்க மிஸ்ஸஸ் ஆயிருக்கீங்க. What? நீங்க மிஸ்ஸஸ் சென்னை காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. Really? நான் மிஸ்ஸஸ் இந்தியா இல்ல எதிர்பார்த்தேன். ஓகே, அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது மிஸ்ஸஸ் இந்தியான்னு சொல்றேன். 8 o'clock செலக்ஷன் ஆரம்பம். நீங்க 7 o'clock டாஜ் கார்மெண்டலுக்கு வந்துருங்க. ஹாய். நான் 6
மாட்டிக்க இருக்கேன். என்ன மிஸ்ஸஸ் சென்னை காம்படிஷன்ல கலந்துக்க கூப்பிட்டுருக்காங்க. செலக்ஷன் எப்ப ஆண்டி? நாளைக்கா? இல்லம்மா, இப்பவே போகணும். இந்த நேரத்துல எனக்கு ஷூட்டிங் இருக்கு. நான் மட்டும் போலனா என்ன மாதிரி அழகான காம்பேர் குறிக்க மாட்டாங்க. ஆண்டி உங்களை விட 10% கம்மியா இருந்தா கூட உங்க பிரீத்தி அழகா இருப்பா. அவள அனுப்பலாம்ல. நோ நோ நோ, என்னால முடியாது. எனக்கு கேமரானா பயம். ஓ நோ, என் மகன் நீ கேமராவை பார்த்து பயப்படலாமா? எவ்வளவு ஷேம். நீங்க ஷேமானா என்னால போறதுக்கு முடியாது மம்மி. உங்களுக்காக ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். Thank you darling. Bye bye. Bye bye. ஆண்டி இத சாப்பிடுங்க. யங்கா தெரிவீங்க. ஏய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிவில தெரிய போறோம்டி. உங்ககிட்ட நல்ல Dress இருந்தா கூட. போன தடவை இதே மாதிரி Dress வாங்கினா திருப்பி கொடுக்கவே இல்ல. உனக்கு ஐடியா கொடுத்தது தப்புடி. இது டுடேஸ் ஹாலிவுட் ஃபேஷன் ஃபுட்வேர். இதுல விசேஷம் என்னன்னா பச்சை, மஞ்சள், சிகப்பு, வெளுப்புன்னு எல்லா வண்ணங்களிலயும் இருக்கு. நடக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதோட அமைப்பு பாத்தீங்கன்னா முன்னாடி சிறுசாவும் பின்னாடி பெருசாவும் இருக்கு. அதனால இது எந்த சைஸுக்கும் எந்த வயசுக்கும் பொருத்தமா இருக்கும். இவ்ளோ லேசா இருக்கே, சீக்கிரம் தேஞ்சிடுமா என்ன? நீங்க போடாம இருந்தா 5 வருஷம் கேரண்டி. இதோட விலை 199 ரூபாய் 90 பைசா மட்டுமே.